ஒருமை என்பது ஒன்றை மட்டும் குறிப்பது. ஒருமையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிது ஒருமையில்தான் முடிய வேண்டும். எடுத்துக்காட்டு: மரம் சாய்ந்தது, அறிஞர் வந்தார். பன்மை. பன்மை என்பது ஒன்றிற்கு மேற்பட்டவைகளை குறிப்பது. பன்மையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு பன்மையில்தான் அமைய வேண்டும். எடுத்துக்காட்டு: மரங்கள் சாய்ந்தன, கருவிகள் பழுதடைந்தன. தன்மை பெயர். ஒருமை: யான். பன்மை: யாம், யாங்கள். முன்னிலை பெயர். ஒருமை: நீ. பன்மை: நீர், நீங்கள். படர்க்கை பெயர். ஒருமை: அவன், அவள். பன்மை: அவர்கள், அது. தம்பி, தம்பிமார். தங்கை, தங்கைமார். கண், கண்கள். நரி, நரிகள். பிழை, திருத்தம். அவைகள், அவை. அதுகள், அது. எனது மகள், என் மகள். ஒரு ஊர், ஓர் ஊர். நாட்கள், நாள்கள். பொதுவழி அல்ல, பொதுவழி அன்று. சில அறிஞர், அறிஞர் சிலர். அவன் அல்ல, அவன் அல்லன். அவள் அல்ல, அவள் அல்லள். அவர்கள் அல்ல, அவர்கள் அல்லர். அவை அன்று, அது அன்று. அது உரிமையானது, அஃது உரிமையானது. யான் தாம் வந்தோம், யான் தான் வந்தேன். நான் தாம் சென்றேன், நான் தான் சென்றேன். நீர்தான் கொடுத்தீர், நீர்தாம் கொடுத்தீர். நாம் தான் போவோம், நாம் தான் போவோம். நீர்தான் கொடுத்தீர், நீர்தாம் கொடுத்தீர். அவைதான் ஓடின, அவைதாம் ஓடின. ஒருமை, பன்மை. அன்று, அல்ல. தான், தாம். பிழை: மன்னர் தன் குடிகளிடம் அன்பாயிருப்பார். திருத்தம்: மன்னர் தம் குடிகளிடம் அன்பாயிருப்பார். பிழை: ஆமைகள் வேகமாய் ஓடாது. திருத்தம்: ஆமைகள் வேகமாய் ஓடா. பிழை: நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல. திருத்தம்: நான் கொடுத்த புத்தகம் இது அன்று. பிழை: இதை செய்தவன் இவன் அல்ல. திருத்தம்: இதை செய்தவன் இவன் அல்லன். பிழை: ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது. திருத்தம்: ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. பிழை: பாலும் தேனும் கிடைத்தது. திருத்தம்: பாலும் தேனும் கிடைத்தன. பிழை: தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன. திருத்தம்: தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றது. பிழை: திட்டங்கள் தீட்டப்பட்டது. திருத்தம்: திட்டங்கள் தீட்டப்பட்டன. பிழை: கந்தன் தேவியை மணந்தார். திருத்தம்: கந்தன் தேவியை மணந்தான். ஒரு, அது எனும் சொல்லை அடுத்து முதலெழுத்து உயிரெழுத்தாக உள்ள சொல் வந்தால் ஒரு என ஓர் என்றும் அது என அஃது என்றும் வரும். ஒவ்வொரு என்னும் சொல்லை அடுத்து நாலும் காசும் என்பன போல ஒருமை சொற்களை வரவேண்டும்.